நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மடிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசம் உயதிரு தொண்டத்தொகை முன்பணைத்த திருவாளன் வாச மலர்மன் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கையிலாய வரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியமுடன் நமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்ரமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவகவியாவுடைய திருவடிகளை நேர நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி திருவாவூர் யாதேன குருமகார் சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேய செல்வர்களே, இன்று சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரம் எம்பெருமாட்டி மங்கையர்க்கரசியாருடைய குருபூசை திருநாள். அன்பு பெருமக்களே, எம்பெருமாட்டி மங்கையர்க்கரசியார் பாண்டி நாட்டிலே சைவம் தலை தோங்குவதற்காக ஞானசம்பந்த பிள்ளையாரை அழைத்து அந்த சைவ நெறியை வளர்த்த ஒரு பெருமை மங்கையர்க்கரசியாருக்கு உண்டு. மங்கையர்க்கரசியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சேக்கிழார் பெருமான் மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம் என்று சொல்லி போற்றுவார். அப்படிப்பட்ட மங்கையர்க்கரசியாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 3 திருப்பாடல்களிலேயே நமக்கு அருளியிருக்கிறார். 3 திருப்பாடல்களிலேயே ஞானசம்பந்த பிள்ளையாரை வைத்துக்கொண்டு சோழ நாட்டிலே சைவம் வளர்த்த ஒரு பாங்கினை மிகச் சிறப்பாக அருளியிருக்கிறார்கள் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்ற பொழுது மன்னிய சீர் மறைநாவல் நின்றவோர் பூசல் வரிவளையால் மானிக்கும் நேசனுக்கும் அடியேன் என்று சொல்லி ஒரு தொடராக சொல்லுகின்றார். மானி என்று சொல்லுவது அம்மையாருடைய திருப்பெயர். அப்படி பாண்டிமாதேவி என்று சொல்லக்கூடிய மானிக்கு அடியேன் என்று சொல்லி அருளியிருக்கிறார்கள். அதே போல வகைநூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நமக்கு சொல்லுகின்ற பொழுது பூசல் அயில் தென்னநாற்கு அனலாக பொறாமையினால் வாசமலர் குழல் பாண்டிமாதேவியாம் மானி கண்டீர் தேசம் விளங்கத் தமிழாகரற்கு அறிவித்து அவரால் நாசம் விளைத்தால் அருகந்தருக்கு தென்னாட்டகத்தே. பகைவரை போரில் வெல்லும் கூறிய வேல் ஏந்திய பாண்டியருக்கு அனல் காரணமாக வெப்பு நோய் வந்தமையால் பொறுக்கல் ஆற்றாதவராகி பாண்டியனுக்கு வெப்பு நோய் வந்தது. அதை பொறுக்க மாட்டாது தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய பாண்டியனுக்கு வெப்பு நோய் வந்ததை பொறுக்கல் ஆற்றாதவராகி உலகெல்லாம் சைவ நெறியின் அந்த உண்மை பெருமை கண்டு விளங்கி உய்யும்படி தமிழாகராகிய ஆளுடைய பிள்ளையாருக்கு நோயினை விண்ணப்பித்து ஞானசம்பந்த பெருமானுக்கு மங்கையர்க்கரசியார் விண்ணப்பம் செய்கின்றார். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் திருமறைக்காட்டில் இருக்கிறார். திருமறைக்காட்டிலே வேதங்களால் அடைக்கப்பட்ட மறை கதவமானது நாவுக்கரசு பெருமான் பதிகம்பாடி திறக்க ஞானசம்பந்த பெருமான் பதிகம்பாடி அடைக்க இந்த அற்புதங்களால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த திருமறைக்காட்டுக்கு அனுப்புகிறார். தன்னுடைய விண்ணப்பத்தை 2 ஒற்றர்கள் மூலமாக அனுப்புகிறார். அப்படி பொருந்திய மலர்களை சூடிய கூந்தலையுடைய பாண்டிமாதேவியார் ஆகிய மானியார் என்னும் மங்கையர்க்கரசி அம்மையார் அந்த ஆளுடைய பிள்ளையாரது திருவருள் துணையால் இந்த நாட்டினில் அருகந்தர் என்னும் சமணர்களுக்கு நாசம் விளைவித்தார் என்று சொல்லி சமணர்களுக்கு நாசம் விளைவித்தது நம்முடைய அம்மையார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு பெரும் கருணையினாலே என்று சொல்லி காண்மீன்கள் என்று சொல்லி இந்த திரு அந்தாதியிலே நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் போற்றுகின்றார். மங்கையர்க்கரசியாரிடத்திலே ஞானசம்பந்த பெருமானும் 2 பெருமக்களும் ஒருவரை பார்த்து கொள்ளாமலேயே அன்பு கொண்ட பெருமக்கள். ஞானசம்பந்த பெருமானும் மங்கையர்க்கரசியார் பார்த்ததில்லை. அதே போல் மங்கையர்க்கரசியாரும் ஞானசம்பந்த பெருமானை பார்த்ததில்லை. அந்த அன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் 4 நான்மணி மாலையில் போற்றுகின்றார். என்ன சொல்கிறாருன்னா, இலை படர்ந்த பொய்கை எடுத்து அழுதல் கண்டு முலை சுரந்த அன்னையோ
நின் நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருட்கோமகளோ சம்பந்தா இங்கு உயர்ந்தால் ஆர் சொல் எனக்கு என்று சொல்லி சிவபிரகாஷ் சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலையிலே போற்றுகின்றார். அப்படின்னா ஞானசம்பந்த பிள்ளையார் குலக்கரையிலே அழுது கொண்டிருக்கின்ற பொழுது பெருமான் சொல்கிறார், துணை முளைகள் பொழிகின்ற இன்னடிசில் பொன்வள்ளத்து கறந்து ஊட்டு என்று சொல்லி உமையம்மனிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அம்மாவுடைய தனம் சுரந்தது. அம்மா அந்த பாலை கறந்து பொற்கிண்ணத்திலே கறந்து அதிலே சிவன் ஞானத்தை குலைத்து ஊட்டினார் என்று நமக்கு சரிதம். அந்த தாய் சிறந்தவளா? இதை கேட்டவுடனேயே ஒரு தாய்க்கு தனம் சுரந்தது மங்கையர்க்கரசியாருக்கு. இந்த தாய் சிறந்தவரா என்று சொல்லி யார் சொல் எனக்கு என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானை பார்த்து கேட்பது போல இதில் அந்த பாடல் அமைய பெற்றிருக்கும். அப்படின்னா எல்லா தாயை விட உயர்ந்தது உமையம்மை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை என்று சொன்னாலும் இந்த இடத்துல தலையன்பு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது மங்கையர்க்கரசியாருடைய அன்பை வியந்து போற்றுகின்றார் நம்முடைய சிவபிரகாஷ் சுவாமிகள். அப்படி மங்கையர்க்கரசியார் பிள்ளையார் மீது வைத்திருந்த அன்புக்கு அளவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் பார்க்க முடிகிறது. ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் திருமறைக்காட்டில் இருக்கின்ற பொழுதுதான் அந்த பாண்டி நாட்டிலிருந்து ஒற்றர்கள் வருகிறார்கள். அம்மையார் அழைக்கின்றார் என்று சொல்லி அந்த ஓலையை கொடுக்கின்றார்கள். உடனடியாக அவர் புறப்படுவதற்கு தயாராகிறார். அப்பொழுதுதான் நாவுக்கரசு பெருமான் செல்ல இசையேன், சமணர்கள் கொடுமையானவர்கள் என்று சொல்லி அங்கு அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அப்போ ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார், பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுது வந்தனையாது என்று சொல்லி, அதாவது சிவபெருமானுடைய திருவடி வணங்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு குற்றமும் வந்து அணையாது என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் ஒரு அந்தன சிறுவராக இருக்கக்கூடிய பிள்ளையார் அவர்கள் அங்கு அரசுகளிடத்தில் சொல்லுகிறார். இருந்தாலும் நாளும் கோலும் சரியில்லை என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அப்பொழுது அந்த கோளறு பதிகம் என்று சொல்லக்கூடிய வெய்யுறு தோழிபங்கன் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை அருள் செய்து அதற்கு பிறகு அங்கிருந்து ஞானசம்பந்த பெருமான் புறப்படுகின்றார். அப்பொழுது இவர் நானும் கூட வருகிறேன் என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்லுகின்ற பொழுது இல்லை, ஒருவரே சென்று அந்த சமணர்களை வீழ்த்திவிட்டு வருவோம் என்று சொல்லி இவரிடத்திலே அனுமதி வாங்கி கொண்டு செல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான். அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமண இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய மதுரையம்பதியிலே இரண்டே பெருமக்கள் மட்டும் திருநீர் பூசி இருக்கிறார்கள். அவர்களை சென்று நான் பார்த்துவிட்டு உடனே வருகிறேன். சைவத்தை அங்கு நிலைநாட்டி சமணத்தை நிராகரித்து நான் வந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். திருநீறு பூசரி அவர்களை பார்ப்பதற்காக எங்கிருந்து போகிறார்? திருமறைக்காட்டிலிருந்து மதுரையம்பதி செல்லுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அப்படி தான் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், எல்லையில்லா நீரு போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடையேன், அங்கு தீங்கு புரி அமணர் செயல் அழிவித்து சைவம் பாரித்தன்றி வேறு ஒன்றும் செய்யேன் ஆணை உமதே என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையாரிடத்திலிருந்து விடைபெற்று செல்லுகின்றார். அங்கு சென்று மதுரையம்பதியிலே சமணர்களை வீழ்த்தி இதையெல்லாம் நமக்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதி உள்ளே நுழைந்து வெளியே வருகின்ற வரைக்கும் 265 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கிறார். 260 பாடலுக்கு மேலாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் உள்ளே போனதிலிருந்து வெளியில் திருப்பரங்குன்றம் வருகின்ற வரைக்கும் இருக்கிறதுலே அதிகமான பாடல்கள் பாடப்பெற்றது பாண்டி நாட்டிலே மதுரையம்பதியில் தான் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர் செல்லுகின்ற பொழுது சமணர்களால் ஏதாவது ஒரு சூழ்ச்சி வந்துவிட்டால் என்ன செய்வது என்று, ஏனென்று சொன்னால் மன்னன் சமணர்களுடைய கைக்குள் இருக்கிறதுனால அப்போ குலைச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் அவர்கள் ஒரு சபதம் எடுக்கின்றார்கள். ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு சமணர்களால் ஏதாவது ஒரு துன்பம் என்று சொன்னால் 2 பேரும் உயிரை விட்டு விடுவது என்று சொல்லி 2 பெருமக்களும் அங்கு ஒரு சபதம் எடுக்கிறார்கள். மானியார் தாமும் மஞ்சி வஞ்சக புலையர் தாங்கள் இனமே செய்ய வல்லார் செய்வதென்று எண்ணி நாமும் ஞானசம்பந்தர் தம்பால் நன்மை அல்லாது செய்யும் ஊனமந்தடையின் யாமும் உயிர் துறந்து ஒளிவதென்றார் என்று சொல்லி 2 பெருமக்களும் உயிரை விட்டு விடுவது என்று சொல்லி ஒரு முடிவு செய்கின்றார்கள். அதுதான் ஞானசம்பந்த பெருமான் மீது அம்மையார் வைத்திருந்த அன்பிலே மிக உச்சமான ஒரு இடம் என்று சொல்லுவார்கள். அதே போல் அம்மையார் பயந்திருக்கிறார். ஞானசம்பந்த பெருமானுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று சொல்லி பயந்திருக்கின்ற பொழுது அப்போதான் ஒரு பதிகம் பாடுகிற மானின் நேர்விழி மாதராய் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்திலே பாலன் ஈங்குவன் என்று எண்ணிவிடாதே, குழந்தை என்று சொல்லி எண்ணிவிடாதே,
நான் ஆலவாய் பெருமானுடைய அடிமை என்று சொல்லி அவனுடைய திருவருள் எனக்கு முன்னிற்கிறது என்று சொல்லி அந்த பதிகத்திலே போற்றுகின்றார். அப்படியெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் மீது மிகுந்த அன்புடையவர் நம்முடைய மங்கையர்க்கரசியார். அப்படி மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்த பெருமானை பதரியம்பதியிலே வைத்து கொண்டுதான் அந்த சமணர்களுடைய அந்த ஆதிக்கத்தை எல்லாம் நீக்கி வாதிலே வென்று 3 முறை அந்த 3 வாதிலும் வென்று அவர் அங்கு சைவத்தை நிலைநாட்டிய பெருமை ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே மிக தெளிவாக நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளி இருக்கிறார் என்று சொல்லி, அதே சமணத்தை சார்ந்து நின்ற பாண்டியனையும் சைவத்திற்கு கொண்டு வந்த ஒரு பெருமை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு உண்டு என்று சொல்லுவார். அப்படி முதல் திருப்பாடலிலேயே நமக்கு மங்கையர்க்கு தனியரசி என்று சொல்லி, அதாவது நாயன்மாருடைய பெயரால் துவங்கக்கூடிய சரிதம் 3 சரிதம் என்று சொல்லுவார்கள். நாவுக்கரசு பெருமானுடைய சரிதம் அப்படித்தான். முதல் பாடலிலேயே பெயராலேயே துவங்குவது திருநாவுக்கரசு வல திருத்தொண்டை நெறிவாலை என்று சொல்லி ஆரம்பிக்கும். அதே மாதிரி தண்டியடிகளுடைய புராணத்திலே தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் என்று சொல்லி அந்த தண்டியடிகளுடைய புராணத்திலையும் ஆரம்பத்திலேயே முதல் பாடலிலேயே பெயரோடு ஆரம்பிக்கும். அது மாதிரி மங்கையர்க்கரசியாருடைய புராணத்திலையும் முதல் பாடல் முதல் சொல்லே மங்கையர்க்கு தனியரசி என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் சேக்கிழார் பெருமான். சிலர் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வலவர் திருக்குல கொழுந்து வலக்கை மானி செங்கமல திருமடந்தை கன்னி நாடால் தென்னர்குழ பழி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சண்பயர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீங்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே. இந்த திருப்பாடலில் 7 முறை மங்கையர்க்கரசியாரை விழித்து சேக்கிழார் பெருமான் அருளியிருக்கிறார். மங்கையர்க்கு தனி அரசி என்று சொல்லுவார். மங்கையர்க்கெல்லாம் ஒப்பற்ற ஒரு அரசி, தனி அரசி என்று சொன்னால் ஒப்பற்ற ஒரு அரசி, எங்கள் தெய்வம், என்னுடைய நான் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்று சொல்லுகிறார். வலவர் திருக்குல கொழுந்து, வலவர்னா சோழர்கள், சோழர்களது திருக்குலத்தின் கொழுந்து போன்றவர். ஏன்னா சோழ மன்னனுடைய திருமகள் நம்முடைய பாண்டிமாதேவியாக இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசியார். அதனால் வலவர்குல திருக்கொழுந்து என்று சொல்லியும் வலக்கை மானி வளையலை அணிந்த மானியார் என்று சொல்லுகிறார். செங்கமல திருமடந்தை, அது அந்த செங்கமலத்தில் வீற்றிருக்கும் திருமடந்தை போல்வார் என்று சொல்லுகிறார். பாண்டி நாட்டை ஆளும் பாண்டியர்களது குலத்துக்கு, அந்த பாண்டியருடைய குலத்துக்கு வந்த ஒரு பலியினை தீர்த்த ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த பாவை போன்ற அம்மையார் என்று சொல்லுகிறார். பெரிய தமிழ்நாட்டில் வந்த இடரை எங்கள் பெருமானாகிய சீர்காழி தலைவராகிய அவருடைய தலைவரது திருவருளினாலே நீக்கி தமது பொங்கும் ஒலியை தரும் திருநீற்றினை பரவச் செய்தவரை போற்றுகின்றவருடைய கடலை திருவடி அம்மாள் போற்றத்தக்கது. யாரெல்லாம் மங்கையர்க்கரசியாரை போற்றுகின்றார்களோ அவர்கள் திருவடிகளை நான் போற்றுகின்றேன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவ்வளவு பணிவாக இந்த பாடலிலே நமக்கு அருளுகிறார். மங்கையர்க்கரசியாரை யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ அத்துணை பேரையும் நான் வணங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இதில் போற்றுவார் கடல் எம்மாள் போற்றலாமே என்று சொல்லுகிறார். மங்கையர்க்கு அரசி, இதே ஞானசம்பந்த பெருமானும் தன்னுடைய தேவாரத்திலே 6 முறை மங்கையர்க்கரசியாரை வைத்து போற்றியிருக்கிறார். மங்கையர்க்கரசி வலவர்கோன் பாவை வரிவலை கைமடை மானி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்திலே ஒரு பாடலிலே மங்கையர்க்கரசியாரை வைத்தோம். அதற்கு அடுத்த பாடலிலே குலச்சிறை நாயனாரை வைத்தும், அதற்கு மேலாக திருக்கடை காப்பிலே 2 பெருமக்களையும் வைத்து போற்றியிருக்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். ஆக ஒரே பதிகத்தில் 6 முறை மங்கையர்க்கரசியாரையும் 6 முறை குலச்சிறை நாயனாரை வைத்து போற்றியிருக்கிறார். இதே சிறுத்தொண்ட நாயனாரை பற்றி ஒரு பதிகம் முழுக்க 10 பாடல்களிலும் சிறுத்தொண்ட நாயனாரை வைத்து போற்றியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். இப்படி 10 பாடல்களிலும் ஒரு நாயன்மாரை வைத்து போற்றியது சிறுத்தொண்டரை மட்டுமே. செங்காட்டங்குடி பதிகத்திலே சிறுத்தொண்டரை வைத்து போற்றுவார். இப்படி நம்முடைய அம்மையாரை பற்றி இந்த ஆலவாய் பதிகத்திலே போற்றியிருக்கிறார். அதேபோல் எங்கள் தெய்வம் சைவ உலகுக்கும் சைவ நெறிக்கும் காவல் பூண்டு வளர்த்தலில் எங்கள் தெய்வம் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி வலவர் திரு குல கொழுந்து என்று சென்னி வளர் மதியணைந்த சிலம்பணி சேவடியார்தம் மன்னிய சைவத்துறையின் வழிவந்த குடிவளவர் என்று சொல்லி சோழர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சைவத்தினுடைய வழிவந்த மரபிலே வந்தவர்கள் நம்முடைய சோழ மன்னர்கள் என்று சொல்லி, அதனால் சைவத்துக்கு சோழர்களுக்கு நெருங்கிய தொடர்பு.
அதனால் வளவர் திருக்குல கொழுந்து என்று சொல்லுகிறார். இப்படி இப்பெருமை பற்றி ஆளுடைய பிள்ளையார் புராணத்தை தொடங்கிய குறிப்பும் காணலாம் என்று சொல்லுகிறார். இப்படி மங்கையர்க்கு தனி அரசி என்று சொல்லி இதில் சொல்லார். மங்கையர்க்கு அரசி என்று பிள்ளையார் பாராட்டியதை தனி என்ற ஒரு பண்பு தந்து மேலும் சிறப்பித்து சொல்றார். மங்கையர்க்கு அரசி என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் சொல்லியதை இவரை சேக்கிழார் பெருமான் மங்கையர்க்கு தனி அரசி என்று சொல்லி ஒரு பண்பு கொடுத்து மேலும் சிறப்பித்து சொல்லுகிறார். தனி அப்படின்னா ஒப்பற்ற அரசி என்று சொல்லி பொருள். வலக்கை மானி என்று சொன்னால் வரிவளை கைமட மானி என்று சொல்லுவது இங்கே வலக்கை மானி என்று சொல்லியிருக்கிறார். செங்கமல திருமடை மடந்தை என்று சொன்னால் 1000 இதழ் தாமரையில் வீட்டிற்குடைய ஞானாம்பிகை போல்பவர். அது லட்சுமின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் திருமடந்தை என்று சொல்லுவது ஞானாம்பிகை போல என்று சொல்லி காரைக்கால் அம்மையாரை சொல்லுகின்ற பொழுதும் அப்படி தான் சொல்வார். திருமடந்தை என்று சொல்லுவார். இது ஞானாம்பிகையாக இருக்கக்கூடிய உமையம்மையை சொல்லுவது என்று சொல்லுவார்கள். அப்படி தென்னர்குழப்பழி கூன் பாண்டியர் சமணத்தை சார்ந்து சைவ நெறிக்கு அந்த தீங்கு விளைக்க துணையாய் நின்ற சிவ அபராதமாகிய பெரும் பலியை நீக்கிய பெருமை அம்மையாருக்கு தான் உண்டு என்று சொல்லுவார்கள். அந்நெறி சார்பு தன்னை அறமென நினைந்து நிற்ப நன்னெறி திரிந்து மாறி நவநெறி நடந்ததென்று என்று சொல்லி அப்படியே சைவ நெறி மாறி அந்த சமணத்திலே மன்னன் சேர்ந்து இருந்த காலத்தை நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகிறார். ஒரு குலத்துள் வந்த ஒருவர் பெரும் புகழ் விளைத்து வாழ்ந்தால் அப்புகழ் அக்குலம் முழுவதும் சார்தல் போலவே ஒருவரது பழியும் அக்குலம் முழுவதும் பற்றும் என்பது நீதி. அதனால் தென்னர் குல பழி என பாண்டியனாலே அந்த சைவத்திற்கு வந்த ஒரு பெரும் பலியை நீக்கிய பெருமை அம்மையாருக்கு உண்டு என்று சொல்லி தென்னர்குல பழி தீர்த்த தெய்வப்பாவை என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி குலப்பலியானது அக்குலத்தில் வந்த கற்பரசியாரால தீரப்பெறுவது என்று சொல்லி எங்கள் பிரான் சைவ உலகத்தினுடைய ஞான தலைவர் எங்களுடைய ஞானசம்பந்த பெருமான் என்று சொல்லி எங்கள் பிரான் சண்பையர்கோன் அருளினாலே என்று சொல்லி திருநீறு பரப்புவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். திருநீற்றை சோழ மரபுக்கு உரிமையாக்கிய திறம் ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கமே அந்த வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லியது நிறைவேறிய ஒரு இடம் எதுனா மதுரையம்பதி என்று சொல்வார்கள். அவ்வளவு சமணர்கள் ஆதிக்கம் நிறைந்த மதுரையம்பதியிலே சென்று ஞானசம்பந்த பிள்ளையார் தனி ஒருவராக பெருமானுடைய திருவருட் கருணையினாலே மங்கையர்க்கரசியார் குலச்சிரியாருடைய அன்புக்காக அவர் அதை செய்த ஒரு பெருமை ஞானசம்பந்த பெருமானுக்கு உண்டு. தங்கள் பொங்கொழிவெண் திருநீறு பரப்பினாரை அப்படி தங்கள் பொங்கொழிவெண் திருநீறு பரப்பினாரை கடைசியாக அங்கு சமணர்கள் எல்லாம் வாதிலே வென்று அந்த மன்னனுக்கு திருநீர் பூசிய செய்தியை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது தென்னவன் தனக்கு நீர் சிறபுறச் செல்வர் இருந்தார் முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து நின்றான் மன்னவன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார் என்று சொல்லி அப்படியே பாண்டிய மன்னன் திருநீர் அணிந்த உடனே அந்த நாட்டில் நின்ற மக்கள் அத்துணை பேரும் திருநீர் அணிந்து கொண்டார்கள். மதுரையம்பதியே ஒரு சைவ உலகமாக தோன்றியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அப்படி அந்த ஒரு திருநீறு பரப்பிய ஒரு பெருமை யாருக்கு என்று சொன்னால் ஞானசம்பந்த பெருமானுக்கு. அவர் 3 பெருமக்களுக்கும் அவரே குருநாதராக இருந்து அவர்களுக்கு அவர் குருநாதராக அங்கு இருந்தார் என்று சொல்லி நமக்கு அறிய முடிகிறது. யாருக்கு? மங்கையர்க்கரசியாருக்கு, அதே மாதிரி குறைச்சலை நாயனார், அதே மாதிரி நின்றசீர் நெடுமாறனார் என்று சொல்லக்கூடிய பாண்டியனுக்கும் 3 பேருக்கும் அவரே அங்கு குருநாதராக இருந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அடுத்த திருப்பாட்டில் பூசுரர் சூலாமணியாம் புகழி வேந்தர் போன ஞானம் பொலிந்த புனித வாக்கால் தேசுடைய பாடல் பெறும் தவத்தினாரை செப்புவதையாம் என்னறிந்து தென்னர் கோமான் மாசில் புகழ் நெடுமாறன் தனக்கு சைவ வழி துணையாய் நெடுங்கால மன்னி பின்னை ஆசில் நெறி அவரோடும் கூட வீச ஈசர் அடிநிழல் கீழ் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார். பூசுரர் சூலாமணியாம் புகழி வேந்தர், அது மறையவர்கள் தலைவராகிய சீர்காழி வேந்தரது சிவஞானம் உண்டு பொலிந்த தூய திருவாக்கினாலே ஞான ஒளியுடைய பாடலினால் பாராட்ட பெறுதற்குரிய பெரிய முன்னைந்தவமுடைய அம்மையாரது பெருமையினை நாம் என்னென்று அறிந்து போற்றவல்லோம். ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய திருவாக்கிலே
இறைவனை போற்றி அந்த திருப்பதிகத்திலே அம்மையாரை போற்றியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெருமையினை நாம் என்ன என்று அறிந்து போற்ற வல்லோம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இதிலே அருளுகின்றார். பாண்டி மன்னராகிய அந்த குற்றம் நீங்கிய புகழினையுடைய நின்றசி நெடுமாறனாருக்கு சைவத்திறத்தின் வழித்துணைவியாராகி நீண்ட காலம் நிலை பெற்றிருந்து அத்தன் மாற்று சமயத்தில் இருந்த தன்னுடைய கணவனை சைவத்திலே கொண்டு வந்து நிறுத்தி, அது மட்டுமல்லாது 63 நாயன்மார்களோடு நிறுத்திய பெருமை அம்மையாரை சாரும். ஒரு கணவனை எப்படியெல்லாம் நெறிப்படுத்த முடியும் ஒரு பெண்ணால் என்று சொன்னால் மங்கையர்க்கரசியாரால் தான் முடியும். மங்கையர்க்கரசியார் போன்ற பெண்கள் கணவன் நிலை தவறி இருந்தாலும் கூட அவரை நெறிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த அம்மாடத்தில் இருந்தது என்று சொல்லி, அப்படி குற்றமற்ற சிவநெறியிலே அவரோடும் கூட இறைவரது திருவடிக்கீழே நிலை பெற்றிருக்கும் திருவருணையும் பெற்றார் என்று சொல்லி, பூசுரர் சூலாமணி மறையவர்கள் தலைமேற்சூடும் முடிமணி போன்ற அவர் அந்தனர் சூலாமணியார் என்று சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அப்படி மறையவர்கள் எல்லாம் தலைமேல் சூட்டக்கூடிய ஒரு மணி போன்றவர் ஞானசம்பந்த பெருமான். அந்தனர் சூலாமணியார் புந்துருத்தி கணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் பார்க்கலாம். சூலாமணி என்று சொன்னால் முடிமணி என்று சொல்லி பொருள். அப்படி போனக ஞானம் பொழிந்த ஞானப்பால் உண்டதனாலே அவர் உமையம்மனுடைய திருமுலைப்பால் உண்டதனால் ஞானம் பெற்ற பெரியவர். புனித வாக்கு சிவனையன்றி சொல்லாத திருவாக்கு, அதனால் புனித வாக்கு. பெருமானை தவிர யாரையும் பாட மாட்டார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சில நாயன்மார்களை மட்டும் பாடியிருக்கிறார். காரணம் அவங்களுடைய பெருமை கருதி. சிறு தொண்ட நாயனாரை ஒரு பதிகம் முழுக்க வைத்து போற்றியிருக்கிறார். இப்போ மங்கையர்க்கரசி அம்மையாரையும் குலச்சிறை நாயனாரையும் போற்றியிருக்கிறார். இப்படி கைச்சிறு மரியவன் கடலால் பேனா கருத்துடைய ஞானசம்பந்தன் என்று சொல்லுவார். அச்சுரப்பாக்கம் பதிகத்திலே கொன்றையான் அடியல்லால் பேனா எம்பிரான் சம்பந்தன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகையிலே ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமை என்ன என்று சொன்னால், சிவபெருமானை தவிர யாரையும் போற்றாதவர், வணங்காதவர். அப்படி இருக்கின்ற பொழுது அடியார்களிடத்திலே அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். கண்ணப்ப நாயனாரை வீழ்ந்து வணங்குகின்றார். கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த சரியத்திலே நமக்கு சொல்லுவார். இப்படி போதுயோ என்னும் அன்னமை திருவாக்கெனும் அமுதம் என்று சொல்லி அந்த 60 இன்றைய பூம்பாவையை உயிர்ப்பித்த அந்த செயலை சொல்லுகின்ற பொழுது மற்றிட்ட புண்ணியம் காண மடமையில் என்று சொல்லக்கூடிய பதிகத்திலே போதியோ என்னும் அன்னமை திருவாக்கு, போதியோ என்று சொல்லுவதுதான் அங்கு மந்திரம் என்று சொல்லுவார். இப்படி பிள்ளையாருடைய திருவாக்கில் பிறத்தலாலே தாளமும் முன்புள்ள பாசம் விட்டு அகல ஒளியா பிறவிதனை ஒழித்து என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி தேசுடைய பாடல் பெறும் தவத்தினார் என்று சொல்லி அருஞான விளக்கம் முன்னை பெருந்தவத்தினாலே அப்படியெல்லாம் பெருமையுடையவர் என்று சொல்றார். புனித வாக்கால் அப்படிங்கிறது சிவபெருமானை தவிர யாரையும் பாடாத தன்னுடைய திருவாக்கு என்று சொல்லுகிறார் என்று சொல்லி, சிவஞான நெறியிலே நின்றவர் என்று சொல்லுகிறார். மாசில் புகழ் நெடுமாறன் என்று சொல்லி, அப்படி மாசில்லையாக செய்யப்பட்டமையால் அதன்பின் நின்றசி நெடுமாறன் ஆகியவருக்கு என்று சொல்லி மாசின்மையால் புகழுடைய நெடுமாறன் ஆயினார். அந்த குற்றமெல்லாம் நீங்கி இந்த உலகத்திலே புகழுடைய ஒரு நெடுமாறனாக 63 நாயன்மார்களை ஒருவராக நிறுத்திய ஒரு பெருமை என்று சொல்லுகிறார். அப்படி என்னென்றறிந்து செப்புவது, நான் என்ன என்று சொல்லுவது என்று சொல்லி அம்மையாருடைய பெருமையை நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். நெடுமாறன் தனக்கு சைவ வலை துணையாய் ஆசர பெற்றவின் சைவ நெறி மாறனார் ஆயினார், அதில் அவருக்கு சைவ வழித்துணையாய் மன்னினார் என்று சொல்லி, இது நெடுமாற நாயனாருக்கு நின்றசி நெடுமாறனாருக்கு உயிரினுக்கு வழித்துணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் அருளினார் என்று சொல்றார். அப்படி சைவ வழித்துணையாய் நெடுங்காலம் இருந்து சிவநெறி பாலித்தார் என்று சொல்லுகிறார். அருளும் சைவ வழித்துணையாய் மன்னியதென்றி அருளும் அவர் அவருடைய அந்த ஆன்மா பெருமான் திருவடி அடைவதற்கும் காரணமாக ஞானசம்பந்த பெருமான் இருந்தார் என்று சொல்லி நமக்கு இந்த பாடலில் அருளுகின்றார். அடுத்த திருப்பாடலிலே வருநாள் என்றும் பிழையான் தெய்வ பொன்னி வலம் பெருக்க வலவர் உளம் பெருக்கும் தங்கள் திருநாடு போல் செலிய தென்னாடு விளக்கும் சீர்விளக்கின் செய்ய சீரடிகள் போற்றி ஒரு நாளும் தம் செயலில் வலுவாது அன்பர்க்கு உடை கீழும் கோவணமும் நெய்து நல்கும் பெருநாமச்சாலியர்தம் குளத்தில் வந்த பெருந்தகையார் நேசதிரம் பேசலுற்றாம். அதாவது வருநாள் என்றும் பிழையா தெய்வ பொன்னி வலம் பெருக்க, அதாவது நீர் பெருக்கும் வருநாள் ஒரு காலத்திலும் பொய்யாது
வரக்கூடிய தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த காவிரி, அந்த காலத்தில் காவிரியில் எப்பொழுதும் நீர் ஓடிக்கொண்டிருக்கும். அதுதான் பொய்யாதளிக்கும் பொன்னி என்று சொல்லுவாங்க. அப்படி காவிரியாறு வலம் பெருக்கும், சோழர் திருமரபு பெருக்கும் தங்களுடைய சோழ நாட்டை போலவே பாண்டியர்களது பாண்டி நாட்டையும் விளங்க செய்த சிறப்புடைய விளக்காகிய மங்கையர்க்கரசி அம்மையாரது அந்த செய்ய சிறிய திருப்பாதங்களை துதித்து என்று சொல்லி, அது அம்மா எப்படின்னா எப்படி சோழ நாட்டு சிறப்பாக இருந்ததோ அதே மாதிரி பாண்டிய நாட்டையும் அந்த சைவம் விளங்க செய்த ஒரு பெருமை அம்மையாருக்கு உண்டு. அதனால் அம்மையாருடைய திருவடிகளை துதித்து ஒரு நாளிலும் தமது செயலில் பிழையாது சிவனடியார்களுக்கு உடையும் கீழும் கோவணம் நெய்து கொடுக்கக்கூடிய பெரும்புகழ் வாய்ந்த அந்த சாலியர் குலத்திலே தோன்றிய நேசநாயனார், அடுத்ததாக பேசக்கூடிய நேசநாயனாருடைய தன்மையை பேசத் தொடங்குவோம் என்று சொல்லுகிறார். வருநாள் என்றும் பிழையா, வருநாள் நீர்ப்பெருக்கு வரும் நாட்கள் என்று சொல்லி காவிரியிலே நீர்ப்பெருக்கு காலங்களிலே என்று சொல்லுகிறார். ஒரு கொஞ்சம் எப்பொழுதும் காவிரியில் நீர் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். இது உலகுக்கு உதவியாகிய பருவத்தை பெருகுதல் என்னாலும் பொய்யாதளிக்கும் என்று சொல்லுகிறார். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி என்று சொல்லி நமக்கு பட்டினப்பாலை போன்ற நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தெய்வ பொன்னி, தெய்வத்தன்மை வாய்ந்த என்றது பயிரையும் உயிரையும் வளர்க்கும் தன்மை, உயிர்களை சைவத்திரத்தில் பெருகச் செய்து உய்வித்தல் காவிரியினுடைய ஒரு சிறப்பு. அந்த காவிரியினுடைய சிறப்பை நமக்கு சேக்கிழார் பெருமான் நாட்டு சிறப்பிலே போற்றி இருக்கிறார். அது காவிரிக்கு பல ஓமைகள் சொல்லி வந்த சேக்கிழார் பெருமான் ஒரு பாடலிலே அடியாருக்கு ஓமையாக சொல்லுகிறார் என்று சொல்லி, இப்படியெல்லாம் காவிரி பொன்னிவளம் பெருக்க வளவர்குளம் பெருக்கும் என்று சொல்லி குடிவளம் பெருக கோல்வளம் பெருகும் என்ற உண்மை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, தங்கள் திருநாடு போல் சைவத்தில் பிறளாது வளர்க்கும் தன்மை ஓமை தாம் அவதரித்த நாடாகிய சோழ நாடு, அந்த சோழ நாட்டைப் போலவே பாண்டி நாட்டையும் கொண்டு வந்த பெருமை நம்முடைய அம்மையாருக்கு உண்டு என்று சொல்லி, அம்மையாருடைய சரீரத்திலே நமக்கு என்ன இதில் சிவக்கணியா ஒரு சில செய்திகளை சொல்லுகிறார். தாம் புகுந்த மரபுக்கு வரும் பழியை நீக்கி நன்னெறிப்படுத்துதல் கற்புடைய மங்கையருடைய கடமை. தான் புகுந்த வீட்டுக்கு பெருமை தேடி தருவது தான் கற்புடைய பெண்களுடைய கடமை என்று சொல்லுகிறார். தமது குடும்பத்தைப் போலவே தமது நாட்டுக்கு வரும் இடர் நீக்கி நன்னெறியில் செலுத்துதல் கற்புடைய மங்கையர் செய்கையாம் என்று சொல்லி, திருநீற்று நெறியின் விளங்குதல் நாட்டுக்கு நன்மையே என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் ஒரு நாடு என்று சொன்னால் எப்படி இருக்கணும்னா திருநீற்று சைவ நெறியோடு இருக்க வேண்டும். ஞானாசாரியாரை அடுத்து நாடு நலம் பெறுதல் பொருட்டு அவர் அருளை தேடுதல் பெரும் கற்புடைய மங்கையர் செய்யலாம் என்று சொல்லி, அதாவது ஞானாசிரியரை அடுத்து நாடு நலம் பெறுதல் பொருட்டு அவரை தேடுதல், தனக்காக இல்லை நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஞானாசிரியை தேடுவது என்று சொல்லுவது அது பெருங்கற்புடைய மங்கையர் செய்யலாம் என்று சொல்லுகிறார். பெரியோரால் பாராட்ட பெறும் பேரும் முன்னை பெருந்தவத்தால் என்று இசையாது. பெரியவங்களால் ஒருத்தரை பாராட்ட பெறுகிறார்கள் என்று சொன்னால் முன்னை பெருந்தவம் இருக்கணும், இல்லைனா முடியாது என்று சொல்லுகிறார். தமது நாயகரது உயிர்குருதியாகிய அந்த நெறி தேடி அடைவித்தல் கற்பரசிகளின் செயல், தன்னுடைய கணவன் தனக்கு மாங்கல்யமிட்ட தன்னுடைய கணவனுக்கு உயிருக்கு உறுதியாகிய அந்த நெறியை தேடி தருவது தான் அந்த கற்பரசிகளுடைய ஒரு செயல் என்று சொல்லுகிறார். ஞானசம்பந்த பெருமானையே குருநாதராக கொடுத்த ஒரு பெருமை மங்கையர்க்கரசியாருக்கு உண்டு. தம் நாயகருக்கு உடல் துணையாவது மட்டுமன்றி சைவ வழி துணையுமாகி நின்று அவருடனே இறைவரது திருவடி அடைதல் கற்புடைய சிறந்த மங்கையர் தன்மை என்று சொல்லி நமக்கு இப்படி பல வகையிலே மங்கையர்க்கரசியார் எல்லோருக்கும் சைவ உலகத்துக்கே போற்றக்கூடிய ஒரு தாயாக இருந்திருக்கிறார். நம்முடைய தொன்ற புராணத்திலே 3 பெண்மக்களை நாயன்மார்களாக வைத்து போற்றுகின்றோம். ஒன்று மங்கையர்க்கரசியார், இன்னொன்று காரைக்கால் அம்மையார். இறைவனே அம்மை என்று சொன்ன ஒரு பெருமை காரைக்கால் அம்மையாருக்கு மட்டுமே உண்டு. ஏனென்று சொன்னால் சேக்கிழார் பெருமான் இறுதியாக சொல்லுகிறார் சரீரத்திலே, அதுவும் உமையம்மையிடத்திலே சொல்லுகின்ற பொழுது, அம்மா யாருன்னு கேட்குறாங்க, வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே என்று சொல்லி மற்றைய பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று சொல்லி அங்கே சொல்லுவார். அதனால் சேக்கிழார் பெருமான் கடைசி என்ன சொல்கிறார் அப்படின்னா, மடுத்த புனல் வேணியினார் அம்மையன மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குளவிய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கீழ் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஆறளவு ஆயினதம்மா என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் அங்கு
காரைக்கால் அம்மையாருடைய ஒரு பெருமைகளை சொல்லுவார். அதே மாதிரி இசைஞானி பிராட்டியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இசைஞானி பிராட்டியை ஒரே ஒரு பாடல் மூலமாக சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளி இருக்கிறார். அந்த ஒரு பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பெருமைகளிலே மிக உயர்ந்த ஒரு பெருமை நம்பிகளை ஈன்றெடுத்தது தான். சிவபெருமானுக்கே தோழராக இருக்கக்கூடிய ஒருவரை ஈன்றெடுத்த ஒரு பெருமை இருக்குது பாருங்க. அவங்க பெருமையை என்னால் மட்டுமல்ல யாராலுமே சொல்ல முடியாதுங்கிறார். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவங்களுடைய பெருமையை என்ன என்று சொல்லுவது, மடுத்த புனல் வேணையினார் மதுரமொழி கொடுத்தருளை பெற்றாரை எடுத்தருளும் சேவடிக்கில் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஆறளவு ஆயினதம்மா. அவங்க பெருமைகளை யாரால சொல்ல முடியும்னு கேட்குறாரு. இந்த இசைஞானி அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒழியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையார் அழியா புறங்கள் எய்தளித்தார் ஆண்ட நம்பி தமைப்பயந்தார் இலியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ முடியாது, எவர்க்கும் முடியாதால் என்று சொல்லி என்னால் மட்டுமல்ல வேறு யாராலும் சொல்லிவிட முடியாது என்று சொல்லி போற்றுகின்றார். இங்கு நம்முடைய அம்மையார் மங்கையர்க்கரசியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவர் திருவடிகளை யாரெல்லாம் வணங்கி கொள்ளுகின்றார்களோ அப்பொங்கொழிவன் திருநீறு பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே என்று சொல்லி நிறைவு செய்து காட்டுகிறார். இப்போ மதுரையம்பதியிலே ஞானசம்பந்த பெருமான் அந்த செய்தியை நம்முடைய குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் பாண்டியனிடத்திலே சொல்லுகிறார்கள். பாண்டியனுடைய காதில் அவங்க சொன்ன அந்த ஞானசம்பந்தங்கிற அந்த சொல்லு தான் உள்ளே போகுது. அது வரைக்கும் வெப்பு நோயால் மூர்ச்சித்து கிடந்த பாண்டியன் எழுந்து பேச ஆரம்பித்தார் என்று சொல்லுகிறார். அதற்கு பேர் ஆச்சாரிய பஞ்சாக்கரம் என்று சொல்லுவார்கள். குருநாதருடைய திருப்பெயர் கேட்பது, அதை சிந்திப்பது, அதை சொல்லுவதே ஒரு பெரிய தவம் தான். அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, அதாவது அந்த பாண்டியனுடைய காதில் அந்த ஞானசம்பந்தர் என்னும் அந்த ஒரு சொல் தான் போகுது. அப்படி செல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்தர் என்னும் நல்ல நாமம் பாண்டியனுடைய காதிலே செல்லுகின்ற பொழுது அயற்சிதனை நீங்கி ஆனபோது அயற்சிதனை நீங்கி என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். மீனவன் செவியனோடு மெய்யுணர் வலிப்போர் கூற ஞானசம்பந்தன் என்னும் நாம மந்திரமும் செல்ல ஆனபோது அயற்சிதனை நீங்கி மாற்றல் ஒன்று உரைக்கல் உற்றான் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த ஞானசம்பந்தன்கிற சொல்ல காதுக்குள்ளே போன உடனே அவர் எழுந்து பேச ஆரம்பித்தார் என்று சொல்லுவார். அப்படி சென்று ஞானசம்பந்த பெருமான் வெப்பு நோயை நீக்கி அதற்கு பிறகு அனல்வாதம் புனல்வாதங்களெல்லாம் வென்று அங்கு பாண்டி நாட்டிலே சைவத்தை நிலைநிறுத்தி காட்டிய ஒரு பெருமை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை வைத்து கொண்டு மங்கையர்க்கரசியார் செய்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதி வருவதற்கு காரணமாக இருந்ததே அம்மையாருடைய பேர் அன்புதான் காரணம் என்று சொல்லி அம்மையாருடைய திருவடிகளை வணங்கி இன்றைய குரு பூஜை நாளிலே அடியார் பெருமக்களை எல்லாம் வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.